அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அமைதியாக இருப்பதினால் ஒருவன் முட்டாள் கிடையாது, அப்பாவி கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனிடம் பல அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளில் ஒருவன் மிகவும் அப்பாவி, நோஞ்சானாகவும் இருந்தான். அவனை மற்ற அடிமைகள் நையாண்டி செய்வார்கள். ஆனாலும் அந்த அப்பாவி அடிமை என்ன பண்ணுறது, யாருடனும் சண்டை போட மாட்டான். ஒரு சமயம் அந்த பணக்காரன் வியாபார விஷயமாக நெடுந்தூரம் செல்ல வேண்டி இருந்தது. இன்றைய நாட்களைப் போல் போக்குவரத்து சௌகரியம் அப்பொழுது கிடையாதல்லவா? மூட்டைகளை அடிமைகள் தான் சுமந்து செல்வார்கள். ஆகவே பணக்காரன் தன் அடிமைகளில் 20 பேரை தேர்ந்தெடுத்தான். இந்த பயணம் பல நாட்கள் நீடிக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூட்டையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் மூட்டையை எக்காரணம் கொண்டும் வழியில் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதோ 20 மூட்டைகள் உள்ளன, அவரவர் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டான் பணக்காரன். உடனே அடிமைகளில் பெரிய அடிதடியே ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் மிக சிறிய மூட்டைகளை தேர்ந்தெடுத்து கொள்வதற்காக முட்டி மோதி கொண்டனர். இவர்களுடைய போட்டா போட்டியில் நோஞ்சான் அடிமை மட்டும் கலந்து கொண்டு ஜெயிக்கப் போகிறான். ஓரமாக ஒதுங்கி நின்றான். எல்லோரும் அவரவர்களுடைய மூட்டைகளை எடுத்து அந்த சின்ன அடிமை மெல்ல நகர்ந்தான். அங்கு மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மூட்டை தான். ஆனால் அதுதான் அங்கிருந்த மூட்டைகளிலே மிக பெரியது. அந்த அப்பாவி அடிமை, என்னடா தன்னை விட இந்த மூட்டை பெரிதாக இருக்கிறதே என்று தனக்கு இத்தனை பெரிய மூட்டையை அவர்கள் விட்டு வைத்ததற்காக அவன் ஆத்திரப்படவில்லை, அழுத்து கொள்ளவும் இல்லை. மௌனமாக அதை தூக்கி தடையில் வைத்து தன் சகாக்களுடன் தொடர்ந்தான். அதை கண்ட மற்ற அடிமைகள் உரக்க சிரித்தார்கள். உன்னை போல அடிமுட்டாளை பார்த்ததே இல்லை, மிகப்பெரிய மூட்டையை எடுத்திருக்கிறாயே, பயணம் முழுவதும் நீ இத்தனை பெரிய மூட்டையை எப்படி சுமந்து வரப்போகிறாய் மடையன் மடையன் என்று கேலியாக நகைத்தார்கள். மூட்டையின் கனம் அழுத்த அழுத்த தள்ளாடியபடி அந்த சின்ன அடிமை புன்முறுவலுடன் கூறினான், இந்த மூட்டையும் யாரேனும் ஒருவர் தூக்கித்தானே ஆக வேண்டும். இதை தவிர இந்த மூட்டைக்கு ஒரு மாய சக்தியும் உண்டு. இதை முதலிலே நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் போனோமே என்று நீங்கள் பின்னால் வருத்தப்பட்டாலும் படலாம். யார் கண்டனர் என்றார் அந்த நோஞ்சான். இதை கேட்ட 19 அடிமைகளும் சிரித்தனர். அப்படி வேறு நீ கனவு காண வேண்டாம் அப்பா, அசட்டு பயலே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஏற்ற சரியான மூட்டையைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்று பரிகாசித்தார்கள். நோஞ்சான் இதற்கு அடிமை, இவங்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா சொல்லி என்ன இவங்களை புரிய வைக்க முடியும்? நாட்கள் நகர்ந்தன. பயணம் நீண்டு கொண்டே போயிற்று. கரடுமுரடான மலைப்பாதைகளில் நோஞ்சான் அடிமையின் பெரிய மூட்டையிலும் ஏற்படும் வினோதமான மாறுதல்களை மற்ற அடிமைகள் கவனித்தார்கள். அந்த நோஞ்சான் அடிமை கூறியது உண்மைதான். அந்த பெரிய மூட்டை நாளுக்கு நாள் சுருங்கி கொண்டே வருகிறதே, உண்மையில் அது மாயசக்தி வாய்ந்ததுதானோ? நாளாக நாளாக அதன் பருமனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மற்றவர்களின் மூட்டைகளை விட சின்னதாகிவிட்டதே. உடல் வலிமையிலும் உருவத்திலும் பெரியவர்களாக இருந்த சோம்பேறி அடிமைகள் அப்போதுதான் தாங்கள் எத்தனை பெரிய முட்டாள்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். தங்களால் கொடுமை செய்யப்பட்ட இளைத்த உடலை கொண்ட அந்த நோஞ்சான் அடிமை அறிவால் எப்படி உயர்ந்தவன் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அது சரி, அத்தனை பெரிய மூட்டை உருமாறி சுருங்குவானே, நிஜமாக அதில் ஏதாவது மாயமந்திரம் இருந்ததா? இல்லவே கிடையாது. இந்த பெரிய மூட்டையில் அந்த நீண்ட நாள் பயணத்துக்கு வேண்டிய அத்தனை பேருக்குமான உணவுப் பொருள் இருந்தது. ஒவ்வொரு உணவு வேளையிலும் அந்த மூட்டையில் இருந்து உணவுப் பொருட்களை எடுத்து எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட்டது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகும் அந்த நோஞ்சான் அடிமையுள்ள மூட்டையின் கனம் குறையத்தானே செய்யும். பயணத்தின் முடிவில் அந்த சின்ன அடிமையின் காலி சாக்கை தோளில் போட்டுக்கொண்டு கையை வீசியபடி நகரத்துக்குள் நுழைந்தான். தாங்கள் சுமக்கும் மூட்டையை எப்போது கீழே இருக்கப் போகிறோம் என்று மற்றவர்கள் தவிப்புடன் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேர் தூக்கி வந்த மூட்டைகளிலும் வியாபார பொருட்கள் இருந்தன. அவை அந்த புதிய நகரத்தில் விற்கப்பட வேண்டியவை. அப்பாவியும்
அழகற்றவனும் பலமில்லாதவனுமான அந்த நோஞ்சான் அடிமை தன்னுடைய பொறுமையிலும் புத்திசாலித்தனத்திலும் எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானான். ஆரம்பத்தில் அவனை கேலி செய்த தோழர்கள் கூட அவனிடம் அன்பும் மரியாதையும் மதிப்பும் காட்டினார்கள். அந்த நோஞ்சான் அடிமைக்கு விடுதலை வழங்கினான் பணக்காரன். அவனுக்கு சுதந்திரம் கிடைத்ததில் மற்ற அடிமைகளுக்கு ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சியானாலும் தங்களை விட்டு அவன் பிரிந்து போகிறானே என்று அவர் வேதனையும் பட்டார்கள். அவனோடு வேலை செய்யும்போது, பயணம் செய்யும்போது யாருக்கும் அலுப்போ களைப்போ ஏற்படாது. ஏனென்றால் அந்த சின்ன அடிமை வழியெல்லாம் அழகழகான கதைகள் சொல்லி எல்லோரையும் மகிழ்விப்பான். சின்ன அடிமையும் தனக்கு விடுதலை கிடைத்ததில் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அடிமையாக இருந்த அவனுக்கு உழைப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆகவே எப்படி பிழைப்பது? வேலை செய்வதை தவிர அவனுக்கு தெரிந்த ஒரே கலை கதை சொல்வதுதான். ஆகவே அந்த அப்பாவி அடிமை கடை வீதிகளிலும் 4 சாலைகள் கூடும் இடங்களிலும் சந்தைகளிலும் நின்று கதைகளை கூறி தன் உணவுக்கு வழி தேடினான். அவன் கூறும் குட்டி கதைகளை கேட்க மக்கள் கூடி வந்தனர். அவன் சிரிக்க சிரிக்க கதைகளை சொன்னான். கதையை கேட்டவர்களை சிந்திக்கவும் வைத்தான். அவன் கூறும் கதைகளின் புகழ் அந்த நாடு மூளை முடுக்கு எல்லாம் பரவியது. அந்நாட்டு மன்னன் அவனை வரவழைத்தான். அவையில் அவனுக்கு ஒரு பதவியையும் கொடுத்தார். என்ன பதவி தெரியுமா? தினமும் அவர் முன்னிலையில் அவன் கதைகள் சொல்ல வேண்டும். அந்த சின்ன அடிமையின் வறுமை ஓடியது. நடுங்கும் குளிரில் அடைத்திருக்கும் வீட்டு கதவுகளில் அடியில் முடங்கி கொண்டு துயர் மிகுந்த இரவுகளை அவன் நினைத்து கொண்டான். ஒரு கவளம் உணவை பெறாத புதிய கதைகளை உருவாக்க மூளையை போட்டு குழப்பி கொண்டதை எண்ணி பார்த்தான். அன்று அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டதினால தான் இன்று மன்னரின் அவையில் கதை சொல்லும் மகிமை தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவன் மறக்கவில்லை. தன் சின்னஞ்சிறு கதைகளால் மன்னரையும் அவையோரையும் மகிழ்வித்தான் அந்த சின்ன நோஞ்சான் அடிமை. அவன் கதைகளில் மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களைப் போலவே பேசும், சிரிக்கும். ஒவ்வொரு கதையிலும் ஒரு நீதியும் படிப்பினையும் பொதிந்திருக்கும். அந்த அடிமை கூறிய நூற்றுக்கணக்கான குட்டி கதைகளை கேட்ட மக்களுக்கு அலுப்பே ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட சிரஞ்சீவியான அற்புத கதைகளை கூறினான் அந்த அழகற்ற நோஞ்சான் அடிமை. அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, கதை மட்டுமே சொல்ல தெரியும். அவன் கூறிய கதைகளை கேட்ட மக்கள் பிற்காலத்தில் அதை தங்கள் குழந்தைகளுக்கு கூறினார்கள். அவர்கள் அதை தங்கள் சந்ததியர்களுக்கும் சொன்னார்கள். இப்படியே வாய்மொழியாக பரவிய இக்கதைகள் பின்னாளில் சிலர் சேகரித்து எழுதி வைத்தார்கள். பிற்காலத்தில் இந்த அற்புதமான நீதி கதைகள் புத்தகங்களாக வெளிவந்தன. அந்த சின்ன அடிமையின் கதைகள் அவன் மறைந்த பின்னும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக பின்னும் இன்றும் போற்றி போல்கிறது. அப்படின்னா இவ்வளவு பிரபலமான அந்த அடிமையின் பெயர் என்ன அப்படின்றது நமக்கு கேட்கணும்னு தோணுதில்ல? அவர் பேர் தாங்க ஈசாப். பிராதான கிரேக்க நாட்டில் வாழ்ந்த அடிமை தான் இந்த ஈசாப். இவரது நீதி கதைகள் இன்றும் உலகம் முழுவதும் பரவி கிடைக்கிறது. நம்முடைய பஞ்சதந்திர கதைகள், கீதோபதேச கதைகள் ஆகியவற்றிற்கும் ஈசாப்பின் நீதி கதைகளுக்கும் ஒற்றுமை இருப்பதாக அறிஞர்கள் கூறி வந்தார்கள். கீழே நாடுகளிலிருந்து வந்த வியாபாரிகளிடம் கேட்டறிந்ததுதான் ஈசாப் தன் கதைகளை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது சில ஆராய்ச்சியாளரின் முடிவு. நாம் அந்த காலத்திலேயே கடல் கடந்து வாணிபம் செய்ய மேலை நாடுகளுக்கு நாம் போயிருக்கிறோமே. எப்படியானாலும் ஈசாப்பின் நீதி கதைகள் தனித்துவம் வாய்ந்தவை. நாம் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டியது. அதாவது பெரிய பெரிய சாதனைகளை சாதித்தவர்கள் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரும். நோஞ்சான் அடிமை, அழகற்றவன், அனைவராலும் அருவருக்கத்தக்கவன், அப்படி பெயரெடுத்தவன் தான் இன்று வரையும். இன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட ஈசாப் கதைகள், அந்த கதையை தான் நம்ம எப்படி உருவானதுன்னு என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்களானாலும் எத்தனை வருடங்களானாலும் இந்த கதைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கதை என்பது ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஒரு மனிதனை புரட்டி போடக்கூடியது தாங்க கதை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். யாரையும் அவதூறாகவும் மனம் நோகும்படியும் பேசவே கூடாது. பேசினால் திரும்ப நாம் பேசாமல் இருக்கும் பொழுது நாம் உயர்வடைவோம். அவன் அதை நினைத்தே தாழ்வடைவான்.
என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.